வணக்கம். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பீகாரில் என்ன நடத்துகிறது, யார் ஜெயிக்க போகிறான்? திடீர்னு பார்த்தா ஒரு 3 எம்பிக்கள் நிதிஷ் கட்சியிலேருந்து இன்றைக்கி தேஜஸ்வி பக்கம் சேர்ந்துருக்காங்க. இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த எம்பிக்கள் எந்த ஏரியாவில் பவர்ஃபுல், ஏன் அவங்க இன்றைக்கி தேஜஸ்வி பக்கம் சேர்ந்தாங்க, அவங்க சேர்ந்ததுனால எந்த ரீஜியனில் தேஜஸ்வி பலம் பெறுகிறார். இன்னொன்று, எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் நடக்கலை. பத்திரிகைகள்லேருந்து தொலைக்காட்சிகள்லேருந்து தேஜஸ்வி 2 தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் ரகோபூர் அந்த தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் நிற்கிறாரு, மற்ற எந்த தொகுதியில் நிற்கல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவரை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்த பிரசாந்த் கிஷோர் அவர் போட்டியிலேயே இல்லை. அப்போ லைன் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு இன்றைக்கி தேஜஸ்விக்கு. ரகாபூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின் பேசிய தேஜஸ்வி திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. என்னை பற்றி வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் பெரிய அளவுக்கான வெற்றியை பெறுவோம்னாரு. அது ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நானும் உங்களுக்கோ எனக்கோ கூட நம்ம தெரியாமல் கூட சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய ஜேடியூவில் இருக்கக்கூடிய 3 எம்பிக்கள் அவங்க பசங்களோடு சேர்ந்து இன்றைக்கி தேஜஸ்வி பக்கம் போயிருக்கிறதுனால அவர் பலம் பெறுகிறார். இன்னொரு பக்கம் பிஜேபி தர்மேந்திர பிரதானை இறக்கியிருக்காங்க. அவர் தான் தேர்தல் பார்வையாளர். இங்கே ஜெயந்த் பாண்டாவை இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி யார் இந்த தர்மேந்திர பிரதான்? குருமி சமூகத்தை சேர்ந்தவரான அவரையே இறக்கி விட்டுருக்காங்க. அதில் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன? இன்னும் குறிப்பாக சொன்னால், வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு பிஜேபி தயாராகிட்டாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 88,000 பேருக்கு நிதிஷ்குமார் அரசாங்கத்திலேருந்து 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தல் மோடிக்கான தேர்தல். ஏன்னா மோடி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, எப்படியும் பீகார் ஜெயிக்கணும். அப்போ அவர்கள் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன, அதை பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனா முக்கியமான விஷயம். இன்றைக்கி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் 143 வேட்பாளர்களுக்கான பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. இது ரொம்ப நல்ல முடிவு. இன்னொன்று, வேட்பாளர்களும் நல்லா பவர்ஃபுல்லான வேட்பாளர்கள். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தேஜஸ்வி சில விஷயம் பண்ணுறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த சிவான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ரகுநாத்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ரகுநாத்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே இவருக்கு கட்சி விட்டு போனவர். அவர் கட்சி விட்டு போயிட்டார். ஆனாலும் இப்போ அவர் மறுபடியும் ஆர்ஜேடியில் சேர்ந்து அவருக்கு உடனே சீட் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார்ல ஆர்ஜேடி, அவர் என்ன சொல்கிறாரு, இவருக்காக நான் வழி விட்றேன். ஏன்னா இந்த தொகுதியில் பிஜேபியும் ஜேடியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பல பிளான் பண்ணியிருக்காங்க. சிவான் தொகுதியை எப்படியும் ஜெயிக்க வேண்டுங்கிறதுக்காக ஆர்ஜேடி பல அதிரடி நடவடிக்கைகள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ ஆர்ஜேடியில் இருந்த எம்எல்ஏட்டப்பா உனக்கு வேறு ஏதாவது நான் பண்ணித்தரேன், இந்த தடவை விட்டு கொடுத்துரு, அவர் வெளியிலேருந்து ஒருத்தர் வராருன்னு விட்டு கொடுக்க வச்சு அவரே பேட்டி கொடுக்குறாரு. இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ, எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லைங்க, சிவான் தொகுதியில் அண்ணனே போட்டிக்கிட்டோன்னு. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான முடிவாக பார்க்குறோம். ஏன் இந்த முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த தடவை தோத்தாருன்னா கட்சியே இருக்காது. இந்த தடவை மட்டும் தேஜஸ்வி ஜெயிக்கவில்லை என்றால் கட்சி இருப்பதே சந்தேகம். அதனால் அவருக்கு தெரியும், தொடர்ந்து 20 வருடங்களாக இவர் நிதிஷ் ஆண்டுட்டுருக்காரு. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்தார் தெரியும் தேஜஸ்வி. அப்போ தான் அந்த கட்சிக்காரங்க நிம்மதியாக இருந்தாங்க. ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியாலும் ரொம்ப நாளில் இயங்க முடியாது. அதுவும் பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்தில் ரொம்ப கஷ்டம். இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த 3 எம்பிக்கள் இன்றைக்கி ஜேடியூவிலேருந்து ஆர்ஜேடிக்கு வந்திருக்காங்க. யார் அவர்கள்? சந்தோஷ் குஷ்வாஸ் ரொம்ப முக்கியமான பேர். ஏன் சந்தோஷ் குஷ்வாஸ் முக்கியம்னா, அந்த இன மக்களிடையே பெரிய செல்வாக்கு பெற்றவர். சீமாஞ்சல் தொகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பூர்ணிவா தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா கோட்டை, இவருடைய கோட்டை. அவர் இன்றைக்கி நிதிஷ் கட்சியிலேருந்து இங்கே வந்திருக்கார். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பலம் இவங்கெல்லாம் நிதிஷ்க்கு, அவரே வந்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாங்கான் தொகுதி, அந்த தொகுதியோடைய முன்னாள் எம்பல் கிரிதர். இந்த கிரிதரும் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். கிரிதருடைய பையன் சாணக்கியா அப்படிங்கிறவர், அவரும் வந்திருக்கார். சாணக்கியா பிரகாஷ் அவர் பேர், அவரும் இப்போ வந்திருக்காரு. இன்னொன்று ஜெகன்பாத். இந்த ஜெகன்பாத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சர்மா, அவரும் எம்பி, முன்னாள் எம்பி. அவருடைய பையன் ராகுல் சர்மா, அவங்களும் வந்திருக்காங்க. ஜெகன்பாத், பாங்கா, பூர்ணிமா, இந்த 3 ஏரியாவுடைய முன்னாள் எம்பிக்கள் இன்றைக்கி ஆர்ஜேடியில் சேர்ந்தது தேஜஸ்விக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் அந்தந்த ஏரியாவில் செல்வாக்கு பெற்றவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முகமது ஷகிபுதீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வலிமையான ஆள். அவர் என்னென்னா, அவர் இறந்துட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதனால் என்னென்னா, அந்த முன்பகை காரணமாக ஆர்ஜேடியிலேருந்து அவர் விலகிட்டார். இப்போ முகமது ஷாஹிதீன் அவங்களுடைய பையன் ஒசாமா, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தேஜஸ்வி பண்ண நல்ல நடவடிக்கை. ஏன்னா முகமது ஷாஹிதீனை உள்ளே கொண்டு வருவதன் வழியாக
சீமாஞ்சல் பகுதியில் ஓவைசி யார் அசாருதீனுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டப்படும். ஏற்கனவே அசாருதீன் வந்து ஒரு 5 சீட்டு போன தடவை ஜெயிச்சார். இந்த தடவை அதோட கம்மியாக தான் ஜெயிக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தர்மேந்திர பிரதானை இன்றைக்கி பிஜேபி உள்ள நுழைக்குது. ஏன் தர்மேந்திர பிரதானை உள்ள நுழைக்குன்னா, அவர் குருமி சமூகத்தை சேர்ந்தவர், ஒரிசா. ஏற்கனவே நிதிஷ் கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ் குருமி சமூகம் 5% இருக்காங்க. குருமி 5% ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பிஜேபிக்கு அப்படியே உழக்கூடிய ஓட்டு. அதில் வந்து சேதாரம் வரப்போகுது. ஏன்னா இன்றைக்கி அதில் இருக்க பல பேர் வந்து ஆர்ஜேடிக்கு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நிதிஷை வந்து நல்லா ஏமாற்றிட்டார் யார், நம்ம அமித்ஷா அப்படின்னு நினைக்கிறாங்க. நிதிஷ் நிற்கிற இடத்துல அவர் ஓட்டு போடுவாங்க. ஆனால் மற்ற இடங்களில் பிஜேபிக்கு காலை வாருவார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிராக் பாஸ்வான் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாரோ, சிராக் பாஸ்வான் நிற்கிற இடத்துல குர்மி மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்? நிதிஷ்க்கு போட்டியே சிராக் பாஸ்வான் தான் வரப்போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நிதிஷ் நிற்கிற தொகுதியில் பட்டியலின மக்கள், குறிப்பாக சிராக் பாஸ்வான் ஆளுங்க, அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. கூட்டணியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து உங்களுக்கு தெரியும் மைக்ரோ லெவலில் பண்ணுவாங்க. என்னென்னா, இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் அனுப்பி எப்படியும் ஜெயிக்கணும். தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யூபியில் வந்து இணை பொறுப்பாளராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிசாவில் பணியாற்றியிருக்காரு. ஹரியானாவில் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம், நல்லா கிரவுண்ட் ஒர்க்கர். அதனால தான் தர்மேந்திர பிரதானை இறக்கி விட்ருக்காங்க. சரி, தர்மேந்திர பிரதானுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம்னா, கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்கிறத ரொம்ப சிக்கல். சிராக் பாஸ்வான் ஒரு பக்கம் இழுக்கிறார், ஒரு பக்கம் நிதிஷ் இழுக்கிறார், இன்னொரு பக்கம் பிஜேபி. இன்னொரு குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் அந்த குடும்பம், அவங்களுக்கு யாதவர்களோட்டு இஸ்லாமியர்களோட்டு, யாதவர்கள் இஸ்லாமியர்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற ஓபிசியை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் தான் இன்றைக்கி வந்து தர்மேந்திர பிரதான் பிஜேபி ஈடுபட்டுருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் பல சிக்கல்கள் இருக்குது. குஷ்வாகா சமூகத்தினருக்கு நிறையா உத்தரவாதம்லாம் போன தடவை கொடுத்தாங்க. யார்? பிஜேபியும் இவரும் சேர்ந்து, நம்ம நிதிஷ் எதுவுமே செயல்படுத்தலை. அதையும் தாண்டி பார்த்தா குருமி சமூகத்தினரும் நிம்மதியாக இல்லை. ராஜ்புட் சமூகத்தினரும் இன்றைக்கி இவர் மேலே வெறுப்பு. இது எல்லாம் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குங்கிறாங்க. இன்னொன்று, ஆர்ஜேடியை விட்டு, அதாவது தேஜஸ்வியை விட்டு போன வெளியாட்கள் இருக்காங்களா, பவரான ஆட்கள், அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கும் முயற்சி. குறிப்பாக பப்பு யாதவ்லாம் அந்த ஏரியாவில் வலிமையானவர். அவரெல்லாம் கொஞ்சம் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் இன்றைக்கி தேஜஸ்வி ஈடுபட்டுருக்கார். என்னென்னா, எல்லாரும் ஒன்று சேரலைன்னா முதலிக்கே மோசங்கிற எண்ணம் இவர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. இது என்னென்னா, எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன தப்பு நடக்கும். அதே மாதிரி இவங்களை மட்டும் கோட்டை விட்டுட்டாங்க. நம்ம ஹேமந்த் சோரன் இருக்கார், அவர் கட்சி தனியாக நிற்கிது ஒரு 7 தொகுதியில். அது பின்னடைவான்னு கேட்டால் அது பின்னடைவெலாம் இல்லைங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இப்போ என்னென்னா, தேஜஸ்வி பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால், அந்த பக்கம் பார்த்தா பிஜேபியில் மஞ்ச் அவர் நிம்மதியாக இல்லை, உபேந்திர குஷ்வாஸ் அவரும் நிம்மதியாக இல்லை, எங்களுக்கு சீட்டு 10ங்கிறாங்க. அந்த சீட்டு 10ங்கிற கோபம் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குங்கிறாங்க. நம்ம தேர்தலுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறனால இவங்கெல்லாம் இறங்கி பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் சரியாகும். ஏன்னா ஒரு பக்கம் இன்னும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி இன்னும் முடிவாகலை. அவங்க சீட்டை ஒதுக்கிட்டாங்க. இவர் ஒரு 143 சீட்டு ஒதுக்குறாரு, அவங்க ஒரு 60 சீட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. எல்லாம் அந்த வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச உடனே வாபஸ் பெறணும்ல, அப்போ எல்லாம் சரியாக வந்துடும் நினைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த தடவை ஒரு டஃப் ஃபைட்டு தான் இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சீமாஞ்சல் பகுதியில் மொத்தமாக அள்ளணுங்கிறதுல ஆர்ஜேடி ரொம்ப நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த சீமாந்தல் பகுதியில் மொத்தமாக இஸ்லாமியர்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 12 தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சுது. அதை பிஜேபி அடிக்கணுங்கிறதுக்காக தான் சந்தோஷ் குஷ்வாகாவை உள்ளெடுத்தது. அதுக்கப்புறம் பாங்காவில் இருக்கக்கூடிய கிரிதருடைய பையனை உள்ளெடுத்தது, ஜகனாபாகத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் சர்மாவுடைய பையனை உள்ளெடுத்தது. இதெல்லாம் நல்லா ஸ்கெட்சு போட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்ட மாதிரி இத்தனை யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இப்படி பலவிதமான கவர்ச்சி திட்டங்களை இன்றைக்கி வந்து தேஜஸ்வி சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கை வெற்றுவாங்க. அது தேர்தல் அறிக்கை ஒரு பேசப்படக்கூடிய அறிக்கையாக தான் இருக்கும். எல்லாம் என்ன ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 20 வருஷமும் ஒரே ஆளை பார்த்துட்டாங்க. நிதிஷ் மக்களுக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால தான் நிதிஷை முதலமைச்சர் வேட்பாளராக இன்னும் இவங்க அறிவிக்கலை. யார்? பிஜேபி. ஆனால் ரொம்ப தெளிவாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிட்டாங்க, தேஜஸ்வி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தேஜஸ்வியை சேர்க்க மாட்டாங்கலாம் சொன்னாங்க, அதில் தேஜஸ்வி எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஒன்றா, களத்தில் கீழே இறங்கும்போது பணம் பெரிய பிரச்சனை. பிஜேபி ஆர்ஜேடி ஜேடியு பணம் வெள்ளமாக இறைக்கிறாங்க. இவர்கள் பணம் இல்லாமல் கொஞ்சம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லிட்டேன்ல, இது வந்து வாழ்வாசவா போராட்டம் தேஜஸ்விக்கு, இதில் ஜெயித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதாவது அடுத்த நிமிஷம் உயிர் போயிருங்கிறவங்க வேகமாக ஓடுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் இந்த தடவை ஆர்ஜேடி அப்படிங்கிறத ஈஸியாக இட போற்ற முடியாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரே ஒரு தொகுதி தான்,
அந்த ரகாபூர் அப்படிங்கிற தொகுதியில் மட்டும்தான் தான் போட்டியிடுவேங்கும் போது ஏற்கனவே 2 தொகுதி நாங்கள் அப்போ 2 தொகுதி இருந்தால் அவருக்கு ஒரு வலிமை இல்லாமல் இருக்காருலாம் பயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தொகுதியில் போட்டியிடுறது சிறப்பாக தான் பார்க்கப்படுது. மற்றபடி அவர் ரகாபூர் தொகுதியில் ஈஸியாக ஜெயிச்சிருவார். ஏன்னா இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா ரகாபூர் தொகுதியில் அவர் பிரச்சாரத்தையே போலினா கூட பரவாயில்ல ஜெயிச்சிருவார், அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த யாதவர்களும் இஸ்லாமியர்களும் ஓடி போய் ஓட்டு போடக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்குது. இன்னொன்று, ஓபிசியை ஒன்றிணைக்கணும்னு பிஜேபி முயற்சி இந்த தடவை பலிக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா 20 வருடங்களாக அவர் சொன்ன எதையும் பண்ணும்போது ஓபிசியே ரொம்ப கோபத்தில் தான் இருக்காங்க. அதனால் வரக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாகத்தான் பார்க்கப்படும். நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எஜ்ஜில் முன்னேறி போயிட்டு இருக்கு இந்தியா கூட்டணின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.